ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேஹெச் கேமிங். இன்னைக்கு நம்ம கிராணி தான் விளையாட போகிறோம். அதுவும் எக்ஸ்ட்ரீமில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அதனால தான் விளையாட போகிறோம். ஆனால் இது சாதா கிராணியில் லெஜெண்ட்ஸி கிராணி வித் மூன் வேணும். வாங்க விளையாடலாம். ப்ளே கொடுத்தாச்சு, வாங்க கண்டினியூ கொடுப்போம். கைஸ், நான் இந்த மோட் வேணுவை ஒன்றுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஷார்ட் கன் எடுத்துகிட்டு அப்படியே நான் விட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மோட் மெனுவை. வாங்க, டே ஒன் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ எங்கே இருக்குன்னு வேறு தெரில. சரி வாங்க, நம்ம எந்திரிச்சு போய் ஷார்ட் கன் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். போட் மெனு போயாச்சு, ஷார்ட் கன் எடுக்க போயாச்சு. ஷார்ட் கன் தேடணும். இப்போ கிடச்சிடுச்சு ஷார்ட் கன். அப்படியே கிராணியும் கூப்பிட்டுட்டோம். இப்போ நம்ம கிராணி வருவாங்க பாருங்கள். தள்ளி விட்டோன்னே கிராணி வந்துட்டாங்க. கிராண்ட்பாவுக்கு வெயிட்டிங். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்ம போய் அந்த இது டெடிக்கிட்ட அந்த கிணத்து ஃப்ரெண்ட்டில் இருக்குது, அதை வந்து நம்ம எடுத்துருந்துடும். வாங்க, இதை போய் கிணத்துல போட்டுக்கிட்டு கிணத்துல இருக்கிறத நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம ரோபோட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வாண்டடாக ஏதாவது காக்கா வச்சுருக்கான்னு பார்ப்போம். வாங்க, காக்கா சுற்றுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கலாம், சுடுமா வேணாமா. சரி வாங்க, சுட்டுறோம். நம்ம கிராண்டாவையும் சுற்றலாம். கிராண்ட் பண்ணிட்டாங்க. கிராண்ட்பாவுக்கு ரெடி ஆகிட்டே வரத்துக்கு முன்னாடி நம்ம இதுக்குள்ளே போய்க்கலாம். வரத்துக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். சேனல் லைக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்தமாதிரி எக்ஸ்ட்ரீம் இம்பாசிபிள்லாம். கிராணி நவுறு, கிராணி கிராணி கண்டுபிடிச்சிருப்பீங்க. புல்லட் தான் இதில். கிராணி நவர மாட்டேங்கிறாங்க. ஆனால் கிராணி வந்துருப்பாங்க இந்த இடத்துக்கு. ஓகே, நம்ம ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இது ரோபோட் டேட்டா கண்டெய்னர் எடுத்து போய் போட்டுரும். ஷார்ட் கன் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராணி நேரத்துக்கு வந்திருப்பான். அதுவும் இது எக்ஸ்ட்ரீம் மோடுங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் டிஸ்குன்னு தான் இருக்குது. வாங்க, நம்ம ப்ளே பண்ணி காட்டலாம். நம்மளே சும்மா இல்லை. கிராணி 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 கிராண்ட்பா கூட இங்கே வந்துட்டாங்க. கிராண்ட்பா நேரத்துக்கு வந்திருக்கான், அதனால் நான் ஜாடியை போட்டு வச்சுருவேன். இப்போ கிராண்ட்பா குடுன்னு ஓடி வருவான் பாருங்க கைஸ். கிராணி வருவாங்க, அது கிராணி நேரத்துக்கு தான் நீ வரமாட்டேன். இப்பெல்லாம் கொடுத்தாச்சு. கைஸ், இப்போ நம்ம போகலாம். அந்த டேட்டா கண்டெய்னர் எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதை தூக்கிட்டு நம்மளோட ஸ்பெஷல் கீயை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். டேட்டா கண்டெய்னர் ரொம்ப முக்கியம். இவ வேறு அங்கங்கன்னு ட்ராப்பை போட்டு வச்சுக்கலாம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுது கைஸ். இன்னமும் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். கிராணி வந்துருப்பான் நேரத்துக்கு. வாங்க, நம்ம புல்லட்டு ஷார்ட் கன்னை கொண்டு போய் கிராணியை போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் கிராணி இந்த வழியாக வரதை பார்க்க முடியும் கைஸ். இது வேறு அது உள்ள விட மாட்டேங்குது, உளுந்து. வந்துச்சு கைஸ், வந்துட்டா.
இப்போ கிராண்ட்பா வேற வருவாங்க கைஸ். அவனை சமாளிக்கிறது இதுக்கு மேலே இருக்கும். நம்மகிட்ட ஒரு ஷாட்கன், அவன்கிட்ட ஒரு ஷாட்கன். சிங்கிள் கிட்ட பார்த்துடலாமா கைஸ், எந்த ஷாட்கன் பெஸ்ட்டுன்ட்டு. அவன் வேற எங்கேயோ பாட்டுருக்காங்க. நம்ம கிராணி நேரத்துக்கு வந்திருப்பாங்க, அதனால நம்ம ஒழிஞ்சிக்கிட்டு கிராணியை கூப்பிடுவோம் கைஸ். கிராணி வந்திருப்பாங்க நேரத்துக்கு, அதனால் இந்த ரோபோட் டேட்டா கண்டெய்னர் அதுக்கிட்ட போயிட்டு இப்போ நம்ம சேரை சுட போகிறோம். கிராண்ட்பா வாங்கிறது, கிராண்ட்பாக்காக சேர் அங்கே போட்டாச்சு கைஸ். கிராணி வந்துச்சு கைஸ். வாங்கிட்டியா? 30 செகண்ட்ஸுக்கு வரக்கூடாது, நீங்கள் நான் சொல்கிறப்ப தான் வரணும் கைஸ். கிராண்ட்பா போட்டாச்சு, கிராணியும் போட்டாச்சு. அடுத்து நம்ம அந்த கீழே ஒன்று போட்டோம்ல, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த கடைக்கு தூக்கியாச்சு, வாங்க போகலாம். இங்கே பாருங்க, ஸ்பெஷல் கீ. இதுதான் நம்ம எஸ்கேப் ஆன முக்கியமான காரணம். இதை நம்ம தூக்கி போயிடலாம். இது உள்ள கன்ஃபார்ம் ஹேமர் தான் கிடைக்கும். அதை வச்சு அங்கே மேலே இருக்கும்ல ஸ்லாப், அதை நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் நம்ம கையில் ஷாப்னு இருக்குது, அதை வச்சு சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க என்ன கிடைக்குன்னு பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பேட்டன், இதுதான் இந்த எஸ்கேப்புக்கான முக்கியமான பொருள். நல்ல விலை. வாங்க கிராணியும் கிராண்ட்பாவை இப்படி போட்டுட்டு நம்ம அந்த சைடு போயிடும். இன்னும் கேபினட் கீ தான் தேவை. அது நம்ம மேலே ஒரு ஸ்லாப் இருக்கும்ல, அங்கே போய் பார்த்துடலாம். இல்லைன்னா இதுக்கு தான் போகணும், நம்ம அடுத்து சீவருக்கு தான் போகணும். இல்லைன்னா சீவர் போடாமல் பார்த்துக்கணும். வாங்க கைஸ், கிராணி வச்சு கிராண்ட்பா கிராணியும் கிராண்ட்பாவும் ரொம்ப தான். ஃபஸ்ட்டு நம்ம கிராணியை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம போய் இதை வந்து அந்த இது இருக்கும்ல கேபினட் கீயோட இது ஷட்டர்கிட்ட போட்டுடலாம். இதை நம்ம இங்கே போட்டாச்சு, இங்கேயே போட்டுக்கலாம். அடுத்து நம்மளுக்கு ஷாட்கன் வச்சு நம்ம கிராண்ட்பாவுக்கும் ஒரு புல்லட் கொடுத்துடலாம். இருந்தாலும் கிராணி வந்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். கிராணி கிராண்ட்பாவை போட்டு தள்ளி சொல்றதுக்கு முன்னாடி வந்துட்டாங்களோ பார்த்துடா. கிராண்ட்பா பார்த்துட்டாங்க. ஓகே, நம்ம கிராண்ட்பாவே போட்டு தள்ளிடலாம். கிராண்ட்பாவை மட்டும் உனக்காக உன்கிட்ட கொடுக்குறதையும் வாங்கிக்கிட்டான், 2ஆ வாங்கிக்கிட்டான். ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்பெஷல் கீ எங்கே இருக்குது அது போய் போட்டுடலாம். இப்போ இந்த கீ ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை, இதை நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த கேபினட் கீ கிட்ட போட்டுடலாம். இதற்கு இங்கே போட்டுடலாம். நம்மளுக்கு இப்போ கேபினட் கீ வேணும். ஹேமர் சீவருக்குள்ளே இருக்குங்க, அதனால் அங்கே போகிறது கஷ்டம். அதுக்கு என்கிட்ட ஒரு ஈஸியான ட்ரிக் இருக்குது. இந்த ஷாட்கன் வச்சு அந்த பிளாங்கை சுட்டு உடைக்கணும் போகிறேன். ஒழுத்தி இருந்துச்சு பிளாங்குங்க. ஓகே, கிராணி போடுவா வந்துட்டான். சொல்லி வாங்கி
கேபினட் கீ கைஸ் இருக்கு, இங்கே தான் இருக்கு. வாங்க வாங்க, நம்ம எஸ்கேப்பை முழுமையாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டெடியையும் எடுத்துகிட்டு போய் போடலாம். வாங்க, டெடியையும் கூடயே எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ தான் நம்ம கிராணிக்கு நம்ம மேலே பயம் வரும். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க கைஸ், இப்போ நம்ம ஸ்பெஷல் கீ எங்கே போட்டோம் அந்த இடத்துக்கு. அதுக்கு முன்னாடி கதவை சாத்திக்கலாம். இப்போ நம்ம போய் ஸ்பெஷல் கீயை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த இது எங்கே அந்த எலக்ட்ரிக் பேட்டரி இதை போய் ஒவ்வொரு தூணுக்காக இப்போ சார்ஜ் பண்ணுங்க கைஸ். 2 தூணாக போடுறதே பெரிய விஷயம். 1 2 இப்போ கீழே போய் திரும்பி சார்ஜ் ஏற்றிடுவாங்க கைஸ். வாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். கிராணியை சொல்லணும். அப்போ தான் நம்ம வேலைக்கு இடையூறு செய்ய மாட்டார். கிராணி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போய் நம்ம சார்ஜ் ஏற்றிட்டு அடுத்து ரோபோட் டேட்டா கண்டெய்னரையும் போட்டுட்டு முக்கியமான விஷயமா டெய்லி கூட எடுத்துகிட்டு போடணும். அப்போ தான் கிராணி கோவப்படுவாங்க. அடுத்தது கண்ணு சோப்பாக இருக்கும். வாங்க இப்போ போய் இதுக்கு சார்ஜ் போடணும். இன்னும் 2 தூணு, இந்த ஒரு தூணு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு தூண் போட்டாச்சு. எங்கே டேட்டா கண்டெய்னர் விட்டேன்? கீழே விட்டுட்டேன்னா சரி வாங்க கஷ்டம் எடுத்துடுறோம். எங்கே விட்டேன்? சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை போட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு கிராண்ட்பாவையும் கொண்டுறணும். டேட்டா கண்டெய்னர் போடுறது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வாங்க டேட்டா கண்டெய்னர் போட்டு சார்ஜ் ஏற்றி விட்டோம் கைஸ். டேட்டா கண்டெய்னர் போட்டாச்சு. வாங்க சார்ஜ் ஏற்றியாச்சு. இப்போ நம்ம போய் கிராண்ட்பாவையும் போட்டு கழித்து வெளியே தூக்கிட்டு வா கொளுத்து எஞ்சிடும் உனக்கு கிராணியை. இதை ஃபஸ்ட்டு சுற்றுங்க. கேட்டு கூட்டாமல் இருப்பேன். எடுத்தாச்சு. இப்போ வாங்க ஓடி போய் ஓடு 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 எச்சமல்லி ஓடு, சீக்கிரம் ஓடுறா. வாங்க 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 வாங்க. எஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதேமாரி உங்களுக்கும் பிடிச்ச கேமெல்லாம் விளாட்ணுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் கைஸ்.